நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். கேம் சேஞ்சர் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கார்த்திக் சுப்புராஜோடைய கதை வண்ணம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கதை அவருடைய கதை மாதிரியே தெரில எனக்கு. கிட்டத்தட்ட பார்க்க அவர் இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதுவாரான்னு எனக்கு சத்தியமாக தெரில இந்த படத்தை பார்க்கும்போது. அப்படி இந்த படத்தில் அப்படி என்ன தான் கொண்டு வந்திருக்காருன்னு தான் இந்த படத்தை ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஒரு 2.75 மணி நேரம் ஒரு ஆக்ஷன் பொலிட்டிக்கல் ட்ராமா ஒரு மூவி பார்க்கணும்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். அப்படின்னா தான் இருக்குது இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கல சப்ஸ்கிரைப் பட்டன் அமைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் மெயின் ரோலில் யாரெல்லாம் வச்சுக்க அப்படின்னா ராம்சரண், கிருத்தாவணி, சமுத்திரக்கனி, எஸ்.ஏ. சூர்யா நேட்டிவ் ரோலில் இருக்காங்க. அஞ்சலி ஒரு செகண்ட் ரோலாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் சுனில் யாருன்னு தெரியுமா, அவங்களுக்கு புஷ்பராஜில் ஜெகாரெட்டி வருவார். அவர் எவ்வளோ பெரிய மாஸ் வில்லனை காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் மாஸ் தமாசான ஜோக்கராக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் அந்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ராம்சரண் 2 ராம்சரண் டபுள் கெட்டப்பில் காட்டுறாங்க. இந்த படத்தில் ராம்சரண் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கணும். அதாவது ஒரு கோவப்பட்டு இருக்கிற இளைஞர் சமுதாயத்தில் இருக்க கோவப்பட்டதெல்லாம் அடிதடி போடுறதெல்லாம் பண்ணுறாரு. அப்படின்றப்ப என்னுடைய காதலியுடைய விருப்பத்துக்காக நீ ஐஏஎஸ் ஆகணும், ஏன் ஐபிஎஸ் ஆகலாமே அப்படின்னா ஐபிஎஸ் ஆனால் நீ இருக்கிற கோவத்துக்கெல்லாம் சுட்டே தள்ளிடுவோம் எல்லாத்தையும், நீ ஐஏஎஸ் ஆகு, அப்போ தான் அதிகாரத்து மூலமாக அவங்கள மிரட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் சம்மந்தமே இல்லாத முறையில் பொலிட்டிக்கல் ரீதியாக ஐஏஎஸ் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பொலிட்டிக்கல் வில்லனாக நம்ம எஸ்.ஏ. சூர்யா சந்திக்கிறாங்க. எஸ்.ஏ. சூர்யா சந்திக்கும் பொழுது ஒரு சின்ன ஃபயர் ஆகுது. அந்த ஃபயர் மூலமாக அந்த எஸ்.ஏ. சூர்யாவோட அப்பா இறக்குறாரு. இறந்ததுக்கப்புறம் இன்ட்ரோவில் செம ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அந்த ட்விஸ்ட்டு நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும். திடீர்னு இவர் சிஎம் தூக்கி உட்கார வச்சுருவாங்க. அந்த சிஎம் உட்காரதுக்கு எஸ்.ஏ. சூர்யா ட்ரிகர் பண்ணுவார். இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணுங்கள், நான் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருப்பார். இந்த வட்டத்தில் அவர் சிஎம் சீட்டை ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ரீதியாக மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதியை எப்படி மெயின்டைன் பண்ணி வில்லனை படுத்துறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை கிட்டத்தட்ட 2.75 மணி நேரம் ரன்னிங் டைம் வச்சுருக்காங்க. 2.75 மணி நேரம் நீங்கள் உட்காந்து பார்க்கறதுக்கு பொறுமை இருந்தால் அந்த படத்தை போய் பார்க்கலாம். இது எனக்கு பார்க்க தெரிஞ்சு கார்த்திக் சுப்புராஜோட கதை மாதிரியே தெரில, இவருடைய கதை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த படத்தில் தேவையில்லாத பாடல் காட்சிகள் ஏகப்பட்டது இருக்குது. வழக்கம்போல் அந்த பாடல் காட்சிகளுக்கு பிரம்மாண்டமான கொடுக்குறது நம்ம சங்கர் சொல்லலாம். சங்கர் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் முதல்ல எனக்கு தெரிஞ்சு பிரம்மாண்டமாக பண்ணது அந்நியன் படம் பண்ணார். அதுக்கப்புறம் எந்திரன் 2.0 எந்திரன் 2.0 கூட ஏதோ தப்பிச்சு ஓடிச்சுன்னு சொல்லலாம் அவருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெருந்த படங்கள் பெருசாக ஓடலை. கடைசியாக இந்தியன் 2, இப்போ கடைசியாக இந்தியன் 3 எடுக்கிறாரு. அது மேபி அந்தளவுக்கு ஓடுமா என்னன்னு தெரில. இப்போ தெலுங்கு சைடு போயிட்டு நம்ம ராம்சரண் அவர் எப்படிப்பட்ட மெகா ஸ்டாருங்க. அவர் அந்த படத்தில் இருக்கும்போது அவர்பட்ட கேரக்டரை வச்சு செய்யறதுக்காக செஞ்சுட்டாங்களோ என்னமோ எனக்கு தோணுது. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு முதல்வன் அந்த ஜேர்னல்லே எடுக்கிற மாதிரியே எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பழைய கதை, அந்த பழைய ஸ்டோரி இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரேஷன் அரிசியில் புழுக்க போட்டு அரிசி, அப்புறம் ஓட்டுக்கு காசு வாங்குறது, இந்த அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தமிழ் சினிமாவில் தாண்டியும் தெலுங்கு சினிமாலே மக்கள் இந்தளவுக்கு எதிர்பார்த்து பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓவராலாக சரி இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா 2.75 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி வந்தாலும் பிரச்சனை இல்லை. பேராசிட்டமால் போட்டு நான் படத்தை பார்த்துக்குவேன். இல்லை டோலாபூர் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சுக்குமல்லி காப்பி இல்லை ஒரு டீயை குடிச்சிட்டு நான் படம் பார்ப்பேன் அப்படின்ற போய் பார்க்குறேன்னா பாருங்கள். ராம்சரனுடைய நடிப்பு மாசு, அவருடைய ஸ்டைலு மாசு, எஸ்.ஏ. சூர்யா நடிப்பு வேறு லெவலு. அப்புறம் ஜெயம் ரவி, ஜெயராம் அவர் சொல்ல போனால் எஸ்.ஏ. சூர்யாவோட அண்ணனாக நடிப்பது. அவருடைய நடிப்பும் குறிப்பிட்ட இடத்துல ரோலையும் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. சில இடத்துல லாஜிக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா படத்தை புரியவே லாஜிக் இல்லாமல் தான் படத்தோட முக்கால்வாசி சீன்ஸ் வருது. படத்தில் பட்ஜெட்டு தாங்க தேவையில்லாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. அந்த 5 பாடல் காட்சிகள் நிறையா சுருக்கியிருக்கலாம். தேவையில்லாத பாடல் காட்சி அப்பா ராம்சரனுடைய கதையை கொஞ்சம் விரிவாக்க கொண்டு போயிருந்து அங்கே தேவையில்லாட்டுக்கு லவ் சாங்ஸ், இந்த இன்ட்ரோ சாங்ஸ்லாம் தேவையில்லாமல் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணி படத்தை குறைச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்டர்வலில் இருக்க ட்விஸ்ட்டும் கிளைமேக்ஸில் இருக்க ஒரு இழுவையான கதை கொடுத்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோணுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சரில் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு நினச்சி போய் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவலி தான் எக்ஸ்ட்ரா வரும். அதனால் இந்த படத்தை போய் பார்க்காம இருந்தெல்லாம். வழக்கம் போல் நம்ம சங்கர் எல்லா தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய நடிகர்லாம் போட்டு தள்ளிட்டாரு. இப்போ தெலுங்கு சைடு போவார். சரி, நீ அடுத்து மலையாளம் சைடு போவாருன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு கார்த்திக் சுப்புராஜோடைய கதை மாதிரியே தெரில. இது பார்க்க எனக்கு
சங்கருடைய கதை மாதிரி தான் தெரியுது. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது சங்கரோட கதையா இல்லை கார்த்திக் சுப்புராஜோட கதையான்னு. பாவா ப்ரொடியூசர் வந்து கடைசிட்டாரின்னு சொல்லியிருக்காக வச்சு வசக்கி எடுத்துட்டாங்க. சினிமாட்டோகிராஃபி சொல்லி ஆகணும். திரு அவருடைய சினிமாட்டோகிராஃபி அந்த படத்தில் வந்து சூப்பராக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டைலான காட்சிகளும் சரி, ஒவ்வொரு காட்சிகளுக்குரிய ஜம்கட் சீன்ஸும் சரி எதுவுமே இல்லாமல் இருக்குது. எடிட்டிங் சொல்லி ஆகணும். அந்த லோக்சபா அந்த சட்டமன்ற மாநாடுகளில் வந்து சண்டை 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுவாங்க. அந்த ஊரில் ஒரு ரோலிங் கேமரா சீன்ஸும் சரி சூப்பரான ஷாட் வந்து சூப்பராக எடிட் பண்ணியிருப்பார் நம்ம டேரக்டரும், அது சினிமாட்டோகிராஃபியும் அப்புறம் எடிட்டர் அந்த வந்து சூப்பராக கொண்டு பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்கலாமா வேணும் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸில் இது வந்து தோல்விக்குரிய படமாக தான் வந்திருக்கு. அடுத்த ஒரு மூவியில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆக்கியவன். பை வியூவர்ஸ்.